சார், முதல் வழக்கு நம்முடைய இந்தியாவிலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் நிறைய போராட்டங்கள் நடக்குது. போராட்டங்கள் அப்படிங்கிறது ஒரு குற்ற செயலா? இதுதான் இதை பிரதானமா முன் வச்சு ஒரு வழக்கு நடந்திருக்குல்ல சார், அதை பத்தி பேசுங்க சார். போராட்டம் என்பது நமக்கு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவில், அதாவது நம்முடைய அம்பேத்கர் எழுதின கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவிலேயே வந்து அரசியலமைப்பு சட்டத்திலே வந்து சொல்லப்பட்டிருக்குது. ஆனால் என்னன்னு சொல்ல, வன்முறை இல்லாமல் ஒரு போராட்டம் அமைதியான முறையில் இருக்க வேண்டும், நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும், சமூக நலத்திற்காக இருக்க வேண்டும். அப்படின்னா போராட்டம் அமைதியா அனுமதி இருக்கு. போராட்டம் நடத்தலாம். அமைதியா ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்கும். என்னப்பா இவ்வளவு நேரம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? இல்ல, நான் எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு, அந்த கோரிக்கைக்காக நான் நிக்கிறேன், இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா then it attracts இல்ல. இப்போ அரசை வந்து தன் பக்கம் ஈர்ப்பது என்பது அமைதியான முறையில், ஈவன் காந்தியை பாருங்க, அகிம்சா முறையில தான் வந்தாரு. அப்போ நல்ல முறையில் இருக்கணும், சமூக நலத்திற்காக இருக்க வேண்டும், அகிம்சா முறையில் இருக்கணும், அமைதியான முறையில் இருக்கணும், மற்றவர்களுக்கு குந்தகம் விளைவிக்காமல் இருக்க வேண்டும். போராட்டம் எப்படி சார் மற்றவங்களுக்கு பாதிப்பு இல்லாம? அதுதான் சார் அமைதியான போராட்டம். பிஎஸ்என்எல் எல்லாம் நான் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, நேரா அந்த மத்தியானம் லஞ்ச் டைம்ல எல்லாம் சாப்பிட்டு வந்து 2 மணிக்கு உட்காந்துருது. 2 மணிலேருந்து 2:15 வரைக்கும் இருக்கும். வாழ்க ஒழிக ஏதோ ஒன்று சொல்றாங்கன்னு வைங்களேன், திரும்ப அந்த 2:15 அவங்க டியூட்டிக்கு போறதுன்னா போயிடுவாங்க. அடையாள போராட்டம். அடையாள போராட்டம் அந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அந்த மாதிரி பகுதியில், சிதம்பரம் நினைக்கிறேன், சிதம்பரத்தில் ஒரு சில பேர் வந்து ஒரு மக்கள் நன்மை இயக்கம் மாதிரி ஒரு இயக்கம் ஒன்று இருக்கு. ஸோ அந்த இயக்கத்தின் சார்பாக, மக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் வைங்களேன், அந்த இயக்கத்தின் சார்பாக பெரும் போராட்டம் வெடிக்கிற மாதிரி செய்யறாங்க. எப்படி என்ன செய்யறாங்க? டாஸ்மேக மூடுங்க அப்படின்றது. அது மூடுங்கன்னு சொல்றது அமைதியான முறையில் சொன்னா கேட்டுருவாங்க அப்படின்னு நம்பிக்கை. ஆனா இது இந்த மாதிரிலாம் செய்யறாங்க, பொதுமக்களுக்கு வந்து குந்தகம் விளைவிக்குது, பொதுமக்கள் பாதையெல்லாம் டிஸ்டர்ப் ஆகுறாங்க, டிராஃபிக் ஆகுது, அப்புறம் ஓன்னு சத்தம் போடுறாங்க, மற்றவங்களாம் வந்து டிஸ்டர்ப் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க ஒரு சில பேரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி சேத்தியாத்தோப்பு ஜேஎம் கிட்ட கொண்டு போறாங்க. JM1 அவர்கிட்ட வந்து அரெஸ்ட் பண்றாங்கன்னு வைங்களேன். ஆனா இதுல சார்ஜ் ஷீட் போடுறாங்க. இவங்க எல்லாம் குற்றவாளிகள், இவங்க எல்லாம் வந்து பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க டாஸ்மாக். இதுல குற்றம்ன்றது எதுங்க சார்? டிஸ்டர்ப் பண்றது, அதாவது ஹார்மனைசேஷன், எல்லா சமூக நல்லிணக்கத்தோடு இருக்கும்போது ஒரு டிஸ்டர்பன்ஸ் பண்ணால், நீங்கள் சப்போஸ் ஒரு பஸ் போகிறதே நிறுத்துறீங்கன்னா ஒரு 50 பேரை டிஸ்டர்ப் பண்ணுறீங்கல்ல. ஸோ இது சம்மந்தமாக இந்த முருகானந்தம் அந்த மாதிரி இன்னும் நிறைய பேருங்க இருப்பாங்க இல்லையா, இவங்கெல்லாம் வந்து இதை எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அப்போது ஏறக்குறைய அந்த பஸ் போகிறது நிறுத்துறாங்க. இல்லை எப்பவுமே இன்னொரு விஷயம் நீங்கள் கண்டுபிடிக்கணும், எங்கெல்லாம் டாஸ்மாக் இருக்கோ அது மெயின் ரோட்டில் தான் இருக்கும். இப்போது இதுக்கு முன்னாடி கூட டாஸ்மாக் வந்து அந்த ஹைவேஸ்ல இருக்கக்கூடாது, ஃபோக்கஸ் பண்ணி இருக்கக்கூடாது, கதவு ஹைவேஸ்ல இருந்து ஒரு இவ்வளவு மீட்டர் 300 மீட்டர்ல இருக்கக்கூடாது, ரோட்ல இருக்கக்கூடாது, அந்த ரோட்ல இருக்கக்கூடாது, பிளஸ் கதவு வந்து அந்த பக்கம் இருக்கக்கூடாது. உடனே அவங்க வாசனையில பிடிச்சி மாநில நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடாதுன்னு. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னா, உடனே அவங்களுடைய மூளையை பயன்படுத்தி இந்த பக்கம் தானே இருக்கக்கூடாது, டோரை அந்த பக்கம் வச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வச்சுட்டாங்க. அந்த மாதிரி இவங்களும் வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த சேத்தியாத்தோப்புல வந்து இவங்க மேல ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணப்படுகிறது. இந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணதை வந்து இவங்க வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு கொண்டு வராங்க. கொண்டு வந்து இந்த சார்ஜ் ஷீட்டை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. யார் மீது வழக்கு பதியப்பட்டதோ அவங்க உயர்நீதிமன்றத்தை நாடி வராங்க. ஓகே சரி, இந்த உயர்நீதிமன்றத்துல ஜஸ்டிஸ் பி வேல்முருகன் அவர்களிடம் வந்து இந்த மேட்டர் வருது. அவர் என்ன பண்றாருன்னா, ஆமாம், நீங்கள் ஒவ்வொரு தடவை எலெக்ஷனில் சொல்லுவீங்க இது மது கடைகள்லாம் குறைச்சிருவோன்னு சொல்லிட்டு, ஆனால் குறைக்க மாட்டீங்க. அதுக்கு பதிலாக இங்கே இருக்கிற கடையை எடுத்து போய் அங்கே இடத்துல போட்டுருவீங்க. ஆனால் நம்பர் என்னமோ அதே மாதிரி தான் இருக்கும், குறைப்பெல்லாம் இருக்காது. இந்த மாதிரிலாம் செய்த சரியா அப்படின்னு கவர்மெண்ட்டு ஒரு சொட்டு. ஆனால் பொதுமக்களுக்கு என்று ஒரு உரிமை இருக்கிறது அல்லவா, அந்த உரிமையை நோக்கி அவங்க வந்து ஒரு சமூக நல்லிணக்கத்துக்காக வேண்டி, சமூக நலனுக்காக வேண்டி, பொதுமக்கள் பாதுகாப்புக்காக வேண்டி, பெண்களின் பாதுகாப்புக்காக வேண்டி, இந்த டாஸ்மாக் இங்கே இருந்துச்சுன்னா வரவங்க போகிறவங்கலாம் குடிச்சிட்டு அவங்க சொந்த பாஷையில் பேசிட்டு போகிறாங்க. இதை ஜஸ்டிஸ் பி வேல்முருகன் உள்வாங்கிறாரு. அப்படியா, சரி சரி. இப்போது இந்த மாதிரிலாம் பாதுகாப்பு தன்மை கருதி, ஒரு சமூக நலன் கருதி அமைதியான போராட்டத்துக்கு கான்ஸ்டியூஷன் வந்து வழிவகுக்கிறது. இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் சரி என்றே சொல்கிறது.
இதுல காவல்துறை வந்து ஒண்ணு சொல்றாங்க, இவங்க வந்து இருக்கு. பெர்மிஷனே வாங்கல போராட்டத்தில். இது பர்மிஷன் வாங்கலன்னு சொல்லி கவர்மெண்ட் சைடு சொல்லுது. ம். ஆனா ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, அமைதியான முறை, சத்தம் இல்லாம ஒரே இடத்துல உட்கார்ந்து ஏதோ ஒரு போராட்டம் பண்றாங்க. ம். அதுவும் டாஸ்மேக்காக தானே பண்றாங்க, அதுவும் சமூக நலத்துக்காக தானே பண்றாங்க. பெண்கள் உரிமை பாதிக்கப்படுது இல்ல, பெண்கள் வந்து கேலிக்குரியவர்களாக ஆக்கப்பட மாட்டார்கள்லவா, பெண்களுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம இருக்கணும்னு சொன்னா, இந்த அமைதியான முறையில ஒரு ஸ்ட்ரைக் பண்றது, போராட்டம் செய்வது வந்து குற்றம் அல்ல. ம். எனவே நீங்க போட்ட அந்த சார்ஜ் ஷீட்டை நான் ரத்து செய்கிறேன்னு சொல்லிட்டு அந்த 15 பேர்ல 8 பேர் தான் இருந்தாங்க பொழுது அவங்களையும் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு. இந்த இந்த தீர்ப்பு, இந்த உத்தரவு வந்து எல்லாத்துக்குமே பொருந்துமா சார்? அப்போ அமைதியான முறையில போலீஸ் பெர்மிஷன் இல்லைன்னா கூட யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாம பெண்களுடைய கவனத்தை நாம ஈர்க்கணும்னா போராட்டம் அமைதியான முறையில பண்ணிக்கலாம். இது எல்லாருக்குமே பொதுவானது சார். இது இட் இஸ் நாட் ஒன்லி தமிழ்நாடுக்கு மாத்திரம் இல்ல. சாலை மறியல் பண்ண அரெஸ்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா. சாலைன்னு சொல்லும் போதே அது பொதுமக்கள் தானே, ஓரத்துல உட்கார்ந்து பண்ணிக்கலாம். இப்ப சாலை போகுது, மவுண்ட் ரோடு போகுது, எங்கேயோ ஒரு ஓரத்துல உட்கார்ந்து நான் கூட பொது போராட்டத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கலாம். பொதுவா உட்கார்ந்துன்னு தனியா எங்கேயோ ஒரு இடத்துல, ஒரு நல்ல இடத்துல உட்கார்ந்து நீங்க வந்து, ஆனா ஒரு சில நேரங்கள்ல ஒரு சில கோரிக்கைகளை ரொம்ப வலுவா சொல்ல வேண்டியதா இருக்கு, தேவை இருக்கு. அதுக்கு சட்டம் இருக்கிறதே, நீதிமன்றம் இருக்கிறதே. ஓகே, அதனால் நீதிமன்றத்தை நாடலாம். அந்த போராட்டத்தை சட்டத்தின் வழியா இன்னொரு வகையிலும் போராடலாம், வழக்கு வழியாவும் போராடலாம்.